இப்போ நடக்கிற இந்த ராகு கேது பெயர்ச்சி யாருக்கெல்லாம் நன்மை செய்யும் என்று தான் பார்க்குது. இப்போ வந்துட்டு எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று தான் பார்ப்போம். அப்போ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேது என்ற இரண்டு கிரகங்களும் ரொம்பவும் நல்ல அருமையான பலன்தான் கொடுக்க போகுது. மீனத்தில் உள்ள ராகு கும்பம் ராசியிலேக்கும், அதே மாதிரி கன்னியில் உள்ள கேது வந்துட்டு இப்போது சிம்ம ராசியிலேயும் இருக்கிறது. ராகு எப்போதும் சுக போகங்களை குறிக்கப்படுற ஒரு கிரகம்தான். அதே மாதிரி கேது ஞானத்துக்குடையவர், அதாவது நம்மளை கோயிலாக சுத்த வைக்கிறது, அதே மாதிரி நல்ல எண்ணங்கள் நம்ம உள்ள நிறைத்து தருபவர் தான் இந்த கேது என்ற கிரகம். இப்போதைக்கு இந்த ராகு பிரம்மாண்டமான நல்ல நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால தான் இதுவரை உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் நடக்காமல் இருந்திருந்தால் அந்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடந்து வரும் ஒரு காலமாகத்தான் இருக்கும். அதாவது எல்லா காரியங்களுக்கும் அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலைனாலும் நீங்கள் ஏதாவது ஒரு எண்ணம் உள்ளே வச்சுருப்போம். அதாவது நல்ல வேலை கிடைக்கணும், உயர்வான பதவி கிடைக்கணும், ஏதாவது ஒரு வீடு வாங்கணும், கல்யாணம் நடக்கணும், இந்த மாதிரி உள்ள எண்ணங்களில் ஏதாவது ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்திலே நடந்து கிடைக்கும். அதாவது இன்னி வரப்போகிற இந்த 1.5 வருஷ காலத்துக்குள்ள உங்களுக்கு இந்த நல்ல காரியங்கள் நடந்து கிடைக்கும். இப்போதைக்கு குரு மிதுனம் ராசிக்கு 3ஆம் இடமான சிம்ம ராசியில் தான் இருக்குது. அப்போ 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். அப்போ இந்த முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான இடங்கள்லையும் நல்ல முயற்சி பண்ணுறதுக்கான நல்ல வழிகள் கொடுக்கும். அதே மாதிரி நல்ல மனமும் உங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடிகிற ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். அதற்கான நல்ல வேலைகள், நல்ல பணம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்படியாக இருக்கும். அது உங்கள் முயற்சியால் தான் அது உங்களுக்கு சேரப்போகுது. அப்போது அதனால தான் உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான வழி நீங்களே திறந்து கொண்டு வருவீங்க. அதனால் இது கோடீஸ்வர யோகம் என்று வேணுமென்றால் சொல்லலாம். கோடீஸ்வரன் ஆகவில்லை என்றாலும் ஒரு அளவுக்கு நம்மளை நிறுத்தி, அதாவது எங்கேயாவது நமக்கு நல்ல ஒரு பொசிஷனிங் கிடைக்கும்படியாக இருக்கும். இது ஏன் சொல்கிறேன்டா, மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் தான் இந்த ராகு அமர்ந்து கொள்வது. அப்போது அதனால தான் உங்களுக்கு எடுக்கும் காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமான ஒரு நல்ல சிந்தனைக்கு இடமாக நீங்கள் செயல்படும்போது நல்ல வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்திருந்த எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றால் இந்த ஒரு 1.5 வருஷ காலம் உங்களுக்கு ரொம்பவும் சாதகமான ஒரு காலகட்டம் தான். அதனால தான் நீங்கள் நல்லபடியாக எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியைத்தான் கொடுக்கும். அதனால் மேஷ ராசி அன்பர்களான எல்லாருமே நல்ல சிந்தனைகள் ஏதாவது ஒன்று மனசில் வச்சு நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு சர்ஜனாகி மாறணும், அந்த மாதிரி எண்ணத்தோடு ஓடி நீங்கள் நல்ல முயற்சி எடுத்தால் அது நல்லபடியாகத்தான் வரும். எந்த விதமான இடத்துலையும் வெற்றி கிடைக்கும். அது ஒரு சாதாரண மெக்கானிக்காக இருந்தால் கூடிய அவங்களுக்கு நல்ல வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைக்கான வழிகள் கிடைக்கும். அது நீங்களே வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. இப்போது உள்ள இந்த 1.5 வருஷம் எல்லாத்துக்குமே நல்லபடியான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. அப்போது எல்லாருக்கும் வெற்றிகரமான ஒரு காலம் அமையட்டும். அடுத்ததாக ரிஷப ராசிக்காரர்களாக இருந்தாலும் ரிஷப லக்னக்காரர்களாக இருந்தாலும் ஒரு நல்ல பலன் தான் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ராகு அமர்கின்ற இடம் 10ஆம் இடமான தொழில் பாவமாகும். அப்போது 10ல் ஒரு பாவியாவது இருந்தால் அந்த ஆள் மனுஷர்களுக்கு, அதாவது அந்த ராசிக்காரர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று தான் சொல்வது. 10ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு தொழில் செய்யணும்னு நினச்சா கூடிய அது 1, 2, 3, 4 இந்த மாதிரி ஒரு 4 இடங்கள்லையாவது ஒரு பிரான்ச்சஸோடு சேர்த்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு வேலை உங்களுக்கு கிடைத்தாலும் ஒரு 2, 3 வேலை ஒரு கையில் கிடைக்கும்படியாகத்தான் இருக்கும். அப்போது எல்லா இடங்கள்லையும் நீங்கள் ஆளை வச்சு செய்யும்படியான ஒரு நிலைமைக்கு வருவீங்க. அதுதான் இந்த ராகு பிரம்மாண்டமான சிந்தனைகளும் அதுக்கான ஏற்பாடுகளும் செய்யும். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த மாதிரி ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. இதை பாசிட்டிவாக நினைத்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு இடத்துல வந்தால் அது ஒரு இடம் கொண்டு முடிஞ்சிட்டேன்னு நினைக்கும், இல்லை ஒரு 3-4 இடத்துலையாவது அப்படியே வரும். அது மாதிரி அந்த மாதிரி
எண்ணங்கள் வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ராகு அசுரமான ஒரு கிரகமானதுனால ராகு கேது, அதாவது அசுரன் 2 பாகமாக பிரித்த தலை உடல் இப்படி 2 பாகம் பிரித்ததுனால அதனுடைய அந்த ஒரு எண்ணம் தான் உங்களுக்கும் வரும். ஆனால் அசுரத்தனமான வளர்ச்சியாக உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தை கொண்டு வரலாம். அது எந்த இடத்துல நீங்கள் முயற்சி எடுத்தால் கூடியும் அது உங்களுக்கு நன்மை தான் கொடுக்கும். ஒரு சண்டைக்கு போனால் கூடியும் அது உங்களுக்கு லாபகரமாகத்தான் வரும். அதனால் அந்த மாதிரி எண்ணங்கள் வேண்டாம். ஏன்னா ராகு எப்போதும் 2 விதமான சிந்தனைகளுக்கு உங்களை ஆளாக்கும். அப்போது அதனால் சரியாக நீங்கள் எந்த முடிவு எடுத்து முன்னுக்கு போகிறீங்களோ அந்த முடிவு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதாவது தொழில் இடங்களில் நீங்கள் எந்த விதமான முயற்சி எடுத்தாலும் சரி அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இவ்வளவு காலம் நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. இனிமேல் நடக்க வேண்டியதை மட்டும் சிந்தித்து செயல்பட்டு முன்னுக்கு போங்க. அதனால் எல்லாரும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை நினைச்சு முன்னுக்கு போகிற பாதையை நீங்களே கண்டு போங்க. அதே மாதிரி இன்னும் சொல்லணும்னா மிதுன ராசி மிதுன லக்னம் அவங்களுக்கும் ஒரு நல்ல விதமான முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாம் கொடுக்க போகுது. அப்போ மிதுன ராசி அன்பர்கள்ட்ட சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னு வச்சா, இவ்வளவு காலம் நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்ந்தீங்க. இந்த காலகட்டம் இந்த 1.5 வருஷ காலம் நீங்கள் 50 வயசாகட்டும், 52 வயசாகட்டும், 55 வயசாகட்டும், எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தால் கூடியும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம். தனக்காக இனி நான் வாழவில்லை என்றால் இனி நாம் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அந்த ஒரு எண்ணம் தான் இப்போ ராகு கேது என்ற 2 கிரகங்களும் உங்களுக்காக கொடுக்குது. அதனால நல்ல விதமாக முயற்சி எடுங்க. கேது முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது. அதனால எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகரவும் சாதகமாகவும் இருக்கும். அந்த முயற்சியை உங்களுக்கு தூக்கிவிடும் யாரு? ராகு என்ற கிரகம் உங்களை தூக்கி விட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதனால் 1க்கு 2ஆக வேலையை பார்த்து நீங்கள் செய்யும்படியாக இருங்கள். நன்றாக முயற்சி எடுங்கள். உங்களுக்காக முயற்சி எடுங்கள். நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் ஒரு 10 ரூபாய் காசு வேணும் என்று நினைத்து நீங்கள் சிந்தித்து செயல்படும் காலகட்டமாக இருக்குது. இந்த ஒரு 1.5 வருஷ காலத்தை தவற விட்டேன்னா இனிமேல் உங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றங்களும் கிடைக்காம போகும். அதுக்காக தனக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இது ஏன் நான் உங்களுக்கு சொல்லேன்னா, இப்போ ராகு என்ற கிரகம் உங்களுக்கு பாக்கியஸ்தானமான இடத்துல தான் இருக்குது. அப்போது இங்கே இந்த பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்குது. அதே மாதிரி இந்த குரு என்ற இந்த கிரகம் உங்கள் மேலே திருஷ்டியும் கொடுக்குது. அதனால உங்களுக்கு நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்துக்கான பாதைக்கு உங்களுக்கு நல்ல குரு உபதேசம் மாதிரி யாராவது சொல்லுவாங்க, வாங்க இன்னத்துக்கு போகலாம், என்ன வேலை பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். இப்போது இன்னொரு காரியம் என்னது, இந்த ஒரு டைமில் பெண்களுக்கு 2 விதமான சிந்தனைகளை கொடுக்கும். அவங்க வெற்றிகரமான பாதைக்கு தான் முன்னோக்கி செல்ல நினைப்பாங்க. ஆனால் ஆப்போசிட் சைடு அவங்கள டார்ச்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது இன்னும் குடும்ப பிரச்சனைகளுக்கும் காரணமாக்கிவிடும். அதனால் கவனமும் உங்களுக்கு தேவை. அப்போது இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வேணும். இது ராகு கேது என்ற கிரகம் உங்களுக்கு வெற்றியைத்தான் கொடுக்குது, நல்ல யோகத்தை கொடுக்குது, வழிகள் கொடுக்குது. அதனால நல்ல பணம் வரும் வழிகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வழிகள் உங்களுக்கு வருங்காலமும் உபகாரமாகத்தான் இருக்கும். அதனால் உங்களை மட்டுமே நினைத்து, உங்கள் லட்சியத்தை மட்டுமே நினைத்து இந்த ராகு கொடுக்கும் பிரம்மாண்டமான சிந்தனைகளால் நீங்கள் முன்னுக்கு போகிற பாதைக்கே உங்களுக்கு 100% ராகு கேது அடுத்த 1.5 வருஷ காலத்துக்குள்ள வெற்றி மேலே வெற்றி தான் கொடுக்க போகுது. காரணம் பாக்கியஸ்தானமான இடத்தில் தான் அவர் அமர்ந்திருக்கிறார். இப்போது ஒரு வருஷ காலம் குருவோட பார்வையும் அங்கே படுது. ரொம்பவும் நல்லதாகத்தான் போச்சு. அதே மாதிரி 10ஆம் இடத்தில் சனி உட்கார்ந்துருக்கார். சனி இப்போது முதல் தடவை அந்த ஒரு 3 மாதம் உங்களுக்கு ஒரு டார்ச்சர் மாதிரி கொடுத்தாலும் அதே சனியை மறந்துடுங்க. சனி இந்த இடத்துல இருக்குது அந்த ஒரு நினைப்பே உங்களுக்கு வேண்டாம். வாழ்க்கையை முன்னோக்கி பயணம் செய்யுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிமேலாவது கண்ணீர் சிந்தாமல் சிரிப்பான முகத்தோடு கூடி தன் வெற்றியை நினைத்து முன்னுக்கு போக முடியும்.